விஜய் சார் வந்து உங்க மடியில் தான் படுத்து இருக்காரு அந்த டைலாக் பேசும்போது. இது நீங்க தானே சார்? இங்க நீங்க தானே பேசிருக்கீங்க. நீங்களும் கரெக்ட் ராஜா சாரோ சீக்வன்ஸ் அது. ஆனா நம்ம ஆள் சொல்லி வேற ஒரு ஆள் அடிச்சு போட்டானே அப்படிங்கிற சீக்வன்ஸ். இது வந்து பசுபதி சாரோட அடியாலா. ஆமா, பட்டாசு பாலுவோட கேரக்டரோட அடியாலா பண்ணும்போது பண்ணது. இது வந்து பேரரசு சார். ஆமா, அவர் வந்து மகாராஜன் டைரக்டர் இருக்கார் இல்லையா, வல்லரசு படத்தோட டைரக்டர். அவரோட அசோசியேட் இருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கம். ஓகே. அப்போ வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பாச்சி ஒரு படம் பண்ணும்போது என்ன கூப்பிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுதான் விஜய் சார் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண படமா? இல்ல, அது மாதிரி தமிழன் அப்படின்னு ஒரு படம். தமிழன்ல பெசன்ன ரவியான் இருக்காருல்ல, ஆமா, அவரோட தம்பியா ஒரு சின்ன ஒரு ஃபைட் மட்டும் வர மாதிரி. ஓகே 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 ஓகே. அப்புறம் வந்து ஷாஜகான் ஒரு படம் பண்ணிருந்தேன். ஆமா, இது வந்து 3வது 4வது. ஓ, 3வது 4வது படம். ஓகே 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 ஓகே. போக்கிரி வில்லு. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்பாச்சி. அப்புறம் நெக்ஸ்ட் படம் கூட பண்ணேன் நான் சிவகாசில புலி பண்ணீங்க. புலி தான் லாஸ்ட் படம். புலி தான் லாஸ்டா பண்ணது. புலி தான் வந்து விஜய் சார் கூட நான் பண்ணேன் லாஸ்டா பண்ண படம். இந்த படம் பண்ணும்போதெல்லாம் சோலோ, அதாவது அவரோட ஃபைட் இருக்கும். எத்தனை ஃபர்ஸ்ட் என்னதான் ஆச்சு, அடி அடிதான் அவ்வளோ. அதுல ஓகே, இந்த திருப்பாச்சியில ரொம்ப அற்புதமான படம். எனக்கு அந்த சீன் மறக்க முடியாது. வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து நான் என்னை ஜெயில போட்டுருவாங்க. நான் வந்து பசுபதியோட ஆளு, பசுபதி சாரோட ரைட் ஹேண்ட் மாதிரி. என்னை வந்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஜெயில. அப்போ ஸ்ரீமன் சார் வந்து போலீஸ். ஆமா, இவரு மலேசியாவாசன் பையன் வந்து போலீஸ். அப்போ தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கரமா டைலாக் பேசுவேன். அப்புறம் அப்படி சொல்லு அப்படி அந்த பையன் காலை தூக்கி போட்டுட்டு அப்படி அழகா வந்து அப்படி வந்து உட்காருவேன். அப்படியே அப்புறம் அழ வச்சுட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள நானே போய் ஓடி போவேன். இதுல வந்து பேரரசர் அப்படியே நடிச்சு காமிச்சாரு. ஓகே, ஒரு செம நடிகர். ஆமா ஆமா ஆமா, அழகா நடிச்சு காமிச்சாரு. எனக்கு அதுதான் தெரியல. சரி, நம்மளா பண்ணோம்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒவ்வொரு டைரக்டர் சொல்றதையும் உள்வாங்கி பண்ணும்போது வெவ்வேறு நடிப்பு வரும். அது ஒரு கிஃப்ட் வந்து நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அழகா சொல்லி கொடுத்து வேலை வாங்கும்போது ரொம்ப நல்லா அந்த சீன் வந்து மறக்கவே முடியாது. ஆமா, நீங்க ரொம்ப கேஷுவலா ரொம்ப நல்ல சீன், மறக்க முடியாது.